இது வரைக்கும் யூடியூப்ல எத்தனை பேர் உங்களுக்கு காமிச்சாங்க தெரியல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிர்கிஸ்தான் வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அவ்வளோ இங்க இருந்து ஸ்கூல்லேக்கு கேனியான் ஒன்று போட போறோம். ஃபேரிடெல் கேனியான் சொல்லிட்டு 4000 கொடுத்தேன். ஏன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் வரும் போறதுக்கு, ரிட்டர்ன் ஒரு 350 கிலோமீட்டர் வரும். என்னங்க இது, ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. போனா ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்பதான் சிம் கார்டு ஒர்க் ஆகுமா. கசகஸ்தான் ஒரு நாச்சு நினைச்சேன், கிர்கிஸ்தான் அதை விட இன்னொரு நாச்சா இருக்கு. எல்லாம் போறவங்க துக்கம் விசாரிச்சுட்டு போறவங்க கேட்கறான், ஜர்க்கின் எங்க, ஓவர் கோட் எங்க அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்துறீங்க, ஆம் ரொட்டேஷன்லாம் இருக்கு, என்ன பண்றீங்க? 1000 ரொம்ப மாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இருக்கு. திணறிட்டேன் ஒரு 20-25 நிமிஷம். ரொம்ப ஸ்டீப்பு, கீழே பக்கத்துல தெரியும் எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு அப்படின்னு. இந்த கேனியன் எல்லாம் எப்படி உருவாது அப்படி கேட்டீங்கன்னா, கிர்கிஸ்தான் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஸோ குட் மார்னிங் மக்களே. கரெக்டாக இப்போ 6:48 ஆகுது. கேப் போட்டிருக்கோம் பிஷிக் டு ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் மாலர் ஸ்டேஷன் மக்களே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து ஸ்கூல்லேக்கு கேனியான் ஒன்று போட போகிறோம், ஃபேரிடெல் கேனியான் சொல்லிட்டு. ஸோ இந்த 2 இடம் முக்கியமாக பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் ஃபீஸிபிளாக இருக்குன்னு ஆல்ரெடி புக் பண்ணி பேசிட்டேன் வண்டியை. கைடட் டூர் கூட்டு போகிறாங்க, கிர்கிஸ்தான் கைடட் டூர் சொல்லிட்டு இவங்க இருக்காங்க லோக்கலில். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, பிஷிக் டு ஸ்டேஷனுக்கு போயிடணும். இதுக்கு நடுவில் இன்னொரு சின்ன பிரச்சனை, நேற்று சிம் கார்டு ஒன்று போட்டலாங்க, நேற்று நைட்லேருந்து ஒர்க் ஆகல. அது என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இது ஜியோவுடைய டேட்டா பேக் தான் போட்டிருக்கேன், அந்த 1 GB மட்டும் ஆத்திர அவசரத்திற்கு. காலையில் மட்டும் பாருங்க வண்டி, அது வண்டி. வாவ், என்ன வியூங்க பின்னாடி, சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. நைட்டு தெரில, காலைல பார்க்குறேன், மேலே பாருங்களேன். நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிஷிக் டு ஸ்டேஷன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 4 டிகிரி, ஜாக்கெட் போடாமல் சும்மா கின்னு நின்றுட்டு இருக்க பாருங்க. வலிக்காத மாதிரி நினைக்கிற பாருங்க. குளிர் தான், பட் வேரபிள் குளிர், அப்படியே நடுங்கி உரைகிற அளவுக்குலாம் கிடையாது. ஓகே, டீசெண்டாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சென்சரைசர் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆமாம், நம்ம ஸ்டேஷன் பார்த்தோம்னா டாராஸ், அங்கே தான் கசகஸ்தான் ஆக்சுவலாக எங்கள் ட்ரெயின் இருக்குது டேரெக்டாக, அது ஒன்று இருக்குது. இன்னைக்கு என்னன்னா ஸ்கூல்லேக்கும் அந்த கேனியான்ஸும் தான் பார்க்க போகிறோம் பேசிக்காக. ஸோ அதுக்காக நான் இந்த வண்டியில் நம்ம போகிறோம். காலையில் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு எவ்வளோ கேட்டேன், இந்த வண்டியில் கொடுத்தாலும் 4000 கொடுத்தேன். ஏன்னா இங்கே இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் வரும் போகிறதுக்கு, ரிட்டர்ன் ஒரு 350 கிலோமீட்டர் வரும், ஓகேங்களா. ஸோ லாங் ஜர்னி, நீண்ட நெடிய பயணத்தை இன்றைக்கி ஏற்க போகிறோம். அது மாற்றுக்கிறதே கிடையாது. 7:30க்கு டெபாச்சர் இங்கேருந்து. 7 o'clock அசம்பவசம், 7 o'clock கரெக்டாக வந்துட்டேன் நான். 7 ஆகுது இப்போ. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓ மக்களே, என்னாச்சுன்னா சிம் கார்டு வேலை செய்யலை. அது ஏதோ வந்து ஃபோனும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா இங்கே. அந்த எவ்வளோ நமக்கு என்ன தெரியும், அவனே சொல்லியிருந்தான், அவனே பண்ணியிருக்கலாம் இது, பட் முடியல. சிம் கார்டு வேலை செய்யலை, ஜியோ தான் போட்டிருக்கேன். கடைசியில் ஆபத்து பார்த்தா ஜியோ தான் நம்மளை காப்பாற்றுறோம் போல். இப்போதைக்கு போட்டிருக்கேன் எமர்ஜென்சியாக. ஏன்னா யான் டாக்ஸ்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்க, டாக்ஸி கிக்ஸியோ இல்லை ரிட்டன் வரும்போது எதாவது போகணுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும். ஸோ இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன் நான், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஓட்டிடலாமா? வேஸ்ட்டுங்க, 250 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. கொஞ்சம் கூட யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டட் இன்டர்நெட்னா ஒன்றும் இடம் தெரில. இன்றைக்கி ஸ்மூத்தாக முடியும்னு நினைக்கிறேன் எல்லாமே, ஹோப்ஃபுல்லி. என்னங்க இது, ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபோனாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் சிம் கார்டு ஒர்க் ஆகுமா தெரியலையே. சூப்பர் மார்க்கெட்டில் ஒன்று நிறுத்தியிருக்காங்க. கேட்டப்போ ஓகேவா, எனக்கே போகிற தலைலாம் வலிக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. நம்ம வந்தோம், தண்ணி பாட்டில், காலையில் சிறப்பாக ஒரு காஃபி ஒன்று வாங்கியாச்சு, ஓகேங்களா.
இன்னைக்கு பையன் ஆரம்பிக்க வேண்டியதான். காஃபி ரவாக்கும் நாங்கள் வாங்கியிருக்கேன். அது 2 பேன் கேக் தாங்க கொடுத்தாங்க காலையில். பாய் 2 பேன் கேக்குங்க. சரி அதான் ஒரு இது வாங்கியிருக்கேன், கேபாபு, தண்ணி பாட்டில், காஃபி வாங்கியிருக்கேன். மேபி இது பத்தோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மதியானம் போகிறோம். 6 மணி நேரங்க இங்கேருந்து, 6 மணி நேரம் ஆகிடும். அதனால் போகிறது சாப்பிடணும்ல. அது கரெக்டாக ஹீட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். ஏன் முன்னாடி உட்காந்துருக்கா, இது 2 பேர் தான் ஹீட்ரு முடியல. கொஞ்சம் எக்யூப்டாக வந்துருக்கேன். அந்த புக்காரா, சமர்கண்டு எல்லா இடத்துலையும் வெயில் அடிச்சு நவுத்துது. ஏன் அன்றைக்கி நம்ம கல்யாணம் போனோங்க, அன்றைக்கி கூட வெயில் அடிச்சு நவுத்துச்சு. நேற்று முந்தா நேற்றுலேருந்து தான் இந்த ஒட்டை கிடக்குது குளிர். சரிங்களா, பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, கொஞ்ச நாள் கிளம்பிடுவாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில். இங்கேயும் சிம் கார்டு இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது தான். பார்த்தா ஸ்கூலில் நம்ம போயிட்டு இருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன். நைட்டு கிளார் அடிக்குதா, வெயில் பயிர் அடிக்குது பாரு. இந்த ஊர்ல ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம், இந்த எக்ஸ்ட்ரீம், இந்த எக்ஸ்ட்ரீம். டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 5 degrees இருக்கு. ஓகே, நான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3.5 hours இருக்கும் போகிறதுக்கு. எப்படியும் ரோடு நல்லா தான் இருக்கு. 120, 120 கஷ்டமா போயிட்டு இருக்காப்ல. செம்ம வியூங்க. கிரிக்கெட் உண்மையிலே வெஸ்மரைசிங்காக இருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸ்டார்டிங்கே செம்மையாக இருக்கு. ஹோட்டலில் வந்து வெளியே வரும்போது பார்த்தேன், அந்த பார்த்துருப்பீங்க அந்த மவுண்டன்ஸும் அந்த வியூ அப்பா வேற லெவலாக இருக்குது. போலீஸ் பாருங்க, ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க. இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கசகஸ்தான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட் செக் போஸ்ட்டு, அது பார்த்தீங்கன்னா கசகஸ்தான், இது கிர்கிஸ்தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டினியூஸாக வருதுங்க. ரொம்ப ரோடுக்கு விட்டு ரொம்ப ஒட்டி ஒட்டி வருது பார்டரு. ஃபென்சிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க சைடில் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கு, எங்கள் சைடில் ஃபென்சிங்லாம் அது போடல. அவங்க சைடு செக் போஸ்ட்லாம் வராது, ஃபுல்லு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. அடிக்கடி ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க. பெட்ரோல் மேட்ச் போயிட்டு இருக்கு அந்த பக்கம். மைண்ட் ப்ளோவிங். மணி 9:30 ஆகுது. இப்போ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தியிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் போகணும். ஓகேங்களா, கேள்வி பாருங்க, அட்டகாசமான வியூ தெரியுதா உங்களுக்கு? பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக கசகஸ்தான் ஒரு நாச்சு நினச்சேன், கிர்கிஸ்தான் அதை விட இன்னொரு நாச்சாக இருக்கு. என்ன லேண்ட்ஸ்கேப்புங்க. காலையில் ஹோட்டல்லேருந்து ஓப்பன் பண்ண உடனே அப்பா வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது வரைச்சி மாற்றுக்கிறதே கிடையாது. கிர்கிஸ்தான் இஸ் மைண்ட் ப்ளோயிங். பாருங்க பின்னாடி அப்படியே எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. வெயில் அடிக்குது, குளிர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கு வெதர். வண்டியில் குதிரை ஏற்றிட்டு போகிறாங்க. சார் டாப்புக்கு போய் உட்காருவோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். இங்கே இருந்து கீழே ஏறி மேலே வந்து அட்டகாசமான வியூங்க. இந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு கீழே, அந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸு. ஆக்சுவலாக இப்போ செப்டம்பர் மாதம்னால ஸ்னோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும், என்னடா டெம்பரேச்சர் இப்போது இன்னுமாடா நீ வந்து ஜர்க்கின் போட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இருந்தால் போட மாட்டேன்னா 5 டிகிரிங்க, 5 டிகிரி. எல்லாம் போகிறவரெல்லாம் துக்கம் விசாரிச்சுட்டு போகிறவங்க கேட்குறான், ஜர்க்கின் எங்கே, ஓவர் கோட் எங்கே அப்படின்னு. நான் தாங்குறேன் பாஸ், நான் தாங்கியே ஆவேன். இல்லாத பட்சத்தில் என்னங்க பண்ண முடியும். அந்த அப்போலாம் நான் வந்து பயங்கர வெயில். நீங்கள் போனால் தெரியும், நம்ம சாரங்கண்ணி போகிற வரைக்கும் செம வெயில். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 18-20 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது வெயில் தான் இங்கே.
ஓகேங்களா, நம்ம ஊர் மாதிரி அடிக்காது. ஸோ அதனால சரி நான் ரொம்ப கோல்டாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் செப்டம்பர் மாதமே உங்களுக்கு 5 1 டிகிரி போகுதுன்னா, அப்போ டிசம்பர் மாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை டிகிரி எவ்வளோ டிகிரி போகும் அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட ஊருங்க இது. ஆனால் வர்ற வெயில இன்னைக்கு இன்னும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க லேண்ட்ஸ்கேப்பு. ஐயோ 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 முடியவே இல்லை. அப்படியே பாருங்க ஃபுல்லாக. இன்னும் இந்த ஸ்கூல் லேக்கை நம்ம பார்க்கவே இல்லை, போவே இல்லை. அது வந்து இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. ஓகேங்களா, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி. சரி, உங்களுக்கெல்லாம் இன்னொரு டவுட் இருக்கும், எப்படி இவங்களை பிடிச்ச நீ இந்த இந்த கைடு டூரில் எப்படி நீ பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கூகுளில் விசாரித்தாங்க, தேடி பார்த்தேன். ஸோ இவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதா கேள்விப்பட்டேன் கிர்கிஸ்தான் கைடு டூர்ஸ். உடனே இவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண உடனே பேசினேன், ஃபோன் பண்ணி பேசினோடனே என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து காசு அமுச்சு விட்டுருங்க அப்படி சொன்னேன். நான் இவங்களோட இந்தியாவில் இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டுட்டேன், 4000 ரூபா அமுச்சு விட்டேன், 4000 அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து ரிசிப்ட்லாம் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு நேற்று மெசேஜ் பண்ணாங்க, காலை 7 மணிக்கு ரெடியாக இருங்க, வண்டி வந்துடும் உங்களுக்கு, இங்கே வந்து பிக்கப் பண்ணி போவாங்க அப்படின்னு. இங்கே வந்துடுங்க வண்டி இருக்குது. அதனால தான் நம்ம ஹோட்டல்லேருந்து காலை பிஷிக் டூ ஸ்டேஷனுக்கு போய் இறங்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மேட்ரு அங்கே. ஸோ 4000 ரூபா வந்து இந்த டூருக்கு லஞ்செல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ கூட பிரேக்ஃபாஸ்ட்லாம் நிறுத்திருக்கேன், இந்த சாப்பிடலாம் கிடையாது. கூப்பிட்டு போய் இந்த இடத்த காட்டுவாங்க, திருப்பி அவங்களே வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் மேட்ரு அங்கே. ஓகேங்களா, ஸோ இன்னும் நிறைய அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து இந்த கிர்கிஸ்தானில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் டைம் இருக்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன், இன்னொரு கிர்கிஸ்தான் வரும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, அல்சாரா நேஷனல் பார்க்கு ஒன்று இருக்குது, அப்புறம் புரானா டவர் ஒன்று இருக்குது. அது அப்புறமா நான் பண்ணுவோம் யோசிச்சு வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, இது கிர்கிஸ்தானில் எனக்கு இந்த 2 மட்டும் தான் இப்போ பேலன்ஸாக இருக்குது. மற்றது இப்போ இது 2 முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் 2 இம்பார்ட்டண்ட்டான மெயின். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் என்ன பேலன்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தானில் அந்த சிங்கிங் மவுண்டன்ஸு, சிங்கிங் நியூஸ், சனி நியூஸா, அப்புறமா பிக் அல்மேட் லேக். ஸோ இதெல்லாமே வந்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 1 இயர் கழிச்சு, நெக்ஸ்ட் இயர் வரும்போது, இல்லை அதுக்கு அடுத்த இயர் வரும்போது, ஏன்னா நம்ம இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் போக வேண்டியது இருக்குது. ஸோ போவோம், டைம் வரும்போது இன்னொரு வாட்டி வந்து இந்த பக்கம் டைம் எதாவது வரும்போது கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, அங்கெல்லாம் எல்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க வண்டிக்கு. ஸோ அதுவும் நிற்கிது பாருங்க, அதான் நம்ம வண்டி. வர வழியில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்துச்சுங்க, இந்த பக்கம் இந்த ட்ராக்லாம் வந்துச்சு. அங்கே இருந்து வருது. தயவு செஞ்சு சின்சியர் அட்வைஸு, இந்த கசகஸ்தான்லேயோ கிர்கிஸ்தான்லேயோ உஸ்பெகிஸ்தானில் போகலாம், ட்ரெயினில் மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக போவோம், வாழ்க்கையே நீங்கள் வெறுத்துடுவீங்க, அது மட்டும் உறுதி. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிராக்கோலுக்குலாம் ட்ரெயின் போகுது, பிஷிக் டு கிராக்கோல்லாம் ட்ரெயின் போகுது. ஐ திங்க் ஓவர் நைட் ட்ரெயின்லாம் நீங்கள் ஓவர் நைட் ஏறுறீங்கன்னா காலைல நைட் ஏறி காலைல இறங்குற மாதிரி இருந்தால் ஓகே. மற்றபடி ட்ரெயின்லேயே பகல் ஃபுல்லாக போனீங்கன்னு வச்சுக்கலாம், டே டைமில் போனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப வெறுத்துருவீங்க, அது மட்டும் உறுதியான விஷயம். அதை விட நீங்கள் வண்டி எடுத்து மார்ஷூத்தா ஷேர்டு டாக்ஸிஸ் இருக்குது, ஸோ அது எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பீடாக போகும். ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுருவோம். சரி வாங்க இப்போ கீழே போவோம். ஸோ இப்போதைக்கு இந்த அற்புதமான பிளேஸ்லேருந்து விடை போவோம். நல்லா இருக்குங்க, மேலே இங்கே உட்காந்துட்டு அப்படியே மேலே வந்தீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே அப்படியே வந்து இடத்துக்குல வந்து உட்காடுறதுக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா, சென்ட்ரல் ஏஷியாவில் லார்ஜஸ்ட் லேக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூடியூப்பில் இத்தனை பேர் உங்களுக்கு காமிச்சாங்க தெரில, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். தயவு செஞ்சு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. கிர்கிஸ்தான் வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது அவ்வளோ, ஆனால் இவ்வளோ வந்திருக்கோம் நம்ம. இன்னொரு விஷயம், நம்ம வந்து நம்ம கிர்கிஸ்தானுக்கு வீசா ஃப்ரீயாக வந்திருக்கோம். ஓகேங்களா, அது ஒரு அட்வான்டேஜ். எப்படி பண்ணணும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லேக்காக இருக்கட்டும், இல்லை ஃபேரிடெயில் கேனியன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் யூடியூப்பில் போய் கவர் பண்ணது கிடையாது. தயவு செஞ்சு இப்போ வர இந்த பண்ண போகிறத வந்து தயவு செஞ்சு எல்லோரும் கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகேங்களா, என்னடா இப்போவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த லொக்கேஷன்லாம் வந்து உண்மையில் அவ்வளோ அற்புதங்க. இயற்கை மட்டும்தான், இது ஒரு வறண்ட இயற்கை தான், ஆனால் அதுவே எவ்வளோ அற்புதமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லாத இடத்த வந்து எப்பவுமே நம்ம வந்து இன்னும் பெரிய ஆளாக்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். நம்ம ஊரில் லடாக் இருக்குல்ல, அது உண்மையிலே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ இங்கே கிர்கிஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் த நாட்ச். இந்த பக்கம் இது கீழே அப்படியே நீங்கள் போனீங்க, சின்ன பிஷிக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியா ஹிமாலயஸ் தான் வரும். சைனா பார்டரு, கிர்கிஸ்தான் சுற்றி வந்து தஜகிஸ்தான் இருக்குது. ஆக்சுவலாக தஜகிஸ்தான் வந்து வேறு ஒரு மூமெண்ட்டில் பண்ணணும்னு வச்சுருக்கேன்.
ஸோ மேபி டஜக்கஸ் சர்ச் பண்ணும்போது வேணால் இந்த அல்சாரா நேஷனல் பார்க் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மே மாதம் வரணும். ஓகேங்களா? அந்த என்ன சொல்கிறது, ஆட்டம் சீசனில் வரணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரி வாங்க கீழே போவோம். நம்ம நாளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கேனியான்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் லேக் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கேனியான்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஆனால் பின்னாடி பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சாரன் கானியன் அந்த பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கேனியன்ஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் இந்த கேனியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 10-20 நிமிஷம் ஆஃப் ரோடிங்காக வந்தாங்க. அந்த வண்டி ஆஃப் ரோடிங் தகுதியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆஃப் ரோடிங்கில் தான் வந்தாங்க. உண்மையில் டிரைவருக்கு ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். அப்படியே பின்னாடி பாருங்க, சுற்றி எப்படி இருக்கு லொக்கேஷனு. மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க இதெல்லாம். வாழ்க்கை வேணாம். இன்னும் ஸ்கூல் லேக் இருக்குது. ஸ்கூல் லேக்கை பற்றி நிறைய நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதான் அங்கே சொல்கிறேன். நான் முதல்ல இந்த கைனன்ஸை முடிச்சிருவோம். போகிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. டேய் யாரா நீங்கள் போகிறங்க லைனாக நிற்க வச்சுருக்காங்க எல்லாரையும். எத்தனை பேர் வண்டியில் வந்தாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்துறீங்க, ஆம் ரொட்டேஷன்லாம் இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு டைப்பாக தான் இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க? இதான் என்னென்னமோ பண்ண வைக்கிறானுங்க. இருங்க நம்ம எதை பண்ணுவோம். ஸோ தெம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு எல்லோரும் ஃபுல் ஃபார்மில் போய் ஏறுறோம். இங்கே ஏற்றம் தான், வரும்போது தான் இறக்கும். வண்டியில் அத்தனை பேர் பிடிச்சிருங்க. 16 சீட்டு நினைக்கும். 16 பேர் இருப்பாங்க நீங்கள் வண்டியில் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ட்ரக் பண்ணி இந்த வியூவை பார்க்கறது வந்திருக்கோங்க. ஃபுல்லாக கேனியான்ஸு. இந்த இடத்துக்கு அவ்வளோ வர முடியாது. லோக்கல் மக்கள் கூட இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு இடமா இருக்குது இது. அப்படியே பாருங்கள். நம்மலாம் வந்து அன்றைக்கி ஷாரன் கேனியன் பார்த்தோம்ல, அக்கா அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே போகல. ஆனால் இதில் ரொம்ப டீப்பாக உள்ளே வந்திருக்கும். சனரிட்டேன் ஒரு 20-25 நிமிஷம். ரொம்ப ஸ்டீப்பு. கீழே பக்கத்தில் தெரியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ட்ரக் பண்ணி இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். ஸோ சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கெட்டு அண்ணனோட தான். ரொம்ப குளிர்துனே தப்பா வச்சுக்கோ அப்படின்னாரு. நானும் எவ்வளோ தான் வலிக்காத மாதிரி அடிக்கிறது. ஆனால் ஜாக்கெட் போட்டேன். ஆனால் வெயில் அடிக்குது, வெயில் புழக்குது. வெயில் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கேனியன் எல்லாம் எப்படி உருவாது அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு மணல், அப்புறம் மழை, திருப்பி மணல், இப்படி மழை, இப்படி ஆகிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் தண்ணி ஓடினதுக்கான இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரெஷரில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ராக்கில் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்த தண்ணி பட்டு 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 மணல் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதை எடுத்துக்காட்டு தான் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே. ஸோ இப்படி ஒரு மார்வலஸ் ஸ்ட்ரக்சரை இங்கே கொண்டு வந்து காட்டியிருக்கோம். ஸோ பிகாஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் ராக் ப்ரெஷர் மாறிட்டே கால சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கேனியான்ஸ் இங்கே உருவாயிருக்கு. ஓகேங்களா? லோக்கல் மக்கள் இல்லாமல், லோக்கல் கைடு இல்லாமல் இங்கே வரவே வராதிங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சரும் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா வர வழி எப்படி இருக்குது பாருங்கள். 1001 படம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இருக்குது. அந்த மியூசிக் போட்டால் பீச்சம் போட்டால் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏறுறது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா கீழே பாருங்கள் எப்படி இருக்குங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு, இதில் மாற்று கருத்து கிடையாது. லொக்கேஷன் மட்டும் பாருங்கள். பின்னாடி ரொம்ப டீப்பாக உள்ளே வந்திருக்கோம். எவ்வளோ டீப்பாக உள்ளே வந்தேன்னு எனக்கே தெரியல. இங்கே கீழே மட்டும் பாருங்கள், ராக்ஸு. புரியுது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் உள்ளே வர்றது. ரொம்ப இன்டீரியருங்க இது. அந்த சாரங்க வெறும் மேலோட்டமாக தான் பார்த்தோம். இங்கே ஆக்சுவலாக பாருங்க ரொம்ப இன்டீரியரு. ரொம்ப உள்ளே போயிட்டே இருக்குது. திருப்பி வேணாங்க தான் போயிட்டுருக்கோம். இப்போது உங்களுக்கு இந்த ரா அண்ட் ரியல் கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணுக்காக தான் இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கோம். கைடோடு வந்தோம். அவர் வந்து ஓமானில் வந்திருக்காரு. 2 பேர் போயிட்டுருக்காங்க வேனுக்கு தான். இன்னும் ஆளுங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கேனியன்ஸ் கூட போயிட்டு ட்ரக் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். அங்கே ஜஸ்ட்டு வெளியே நடந்து போயிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே
நடந்து போகிறது நான் ஃபஸ்ட் டைம். ஓ மை காட், பாருங்க அப்படியே புரியுதா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. போகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா சாதமாக தான் இருக்கும். அப்புறம் மழை போக போக இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்னும் போயிட்டே இருக்குங்க, இன்னும் இறங்கின பாடம் இல்லை. பாருங்க அடுத்து உள்ள இந்த மாதிரி வளைஞ்செல்லாம் போகுது. ஓகே, இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே இருக்கு இடங்கள்லாம் இது. எஸ் போட்டு பெண்டு போட்டு போகிறோம் நம்ம. பாருங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் உள்ள ட்ரக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இந்த லொக்கேஷன் உள்ள வந்திருக்கோம். ஸோ சாதாரணமாக உள்ள வந்துட முடியாது. திருப்பி நான் சொல்கிறேன், இவங்க லோக்கல் மக்களும் இவங்க கைடோட சப்போர்ட்டால தான் வந்து இதை லொக்கேஷன் வர முடியும். அமெரிக்காவில் எப்படி கிராண்ட் கேனியன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே இந்த கேனியன்ஸ் இருக்கு கிர்கிஸ்தானில். லேக் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு, ஓகேங்களா. ஸோ தயவுசெஞ்சு உள்ள வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் உள்ள வாங்க, இல்லைன்னா உள்ள வராது தவிர்த்துருங்க, ஓகேங்களா. ரொம்ப போக போக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற வேண்டியது இருக்கு, ராக் கிளைம்பிங்லாம் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வேன் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ 2 பேர் இருந்து போறீங்களா, அவங்க லோக்கல் மக்கள். What's your name? Basically, what's your name? Guldana. Guldana. Yes. Guldana. What's it means? It means single flower. Single flower. Okay. ஸோ இன்னைக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா லோக்கல் மக்களோட வந்தாங்களே. ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோ தூரம் போக மாட்டோம், என்னால் முடியாது, இங்கேயே நின்றுலாம், அவ்வளோலாம் ஏற முடியாது, ஏன்னா போக போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஒரு டிட்டர்மினேஷன் எனக்குள்ளே இருந்துச்சு. சரி ஏறிடலாம், பார்ப்போம் என்ன நடக்கும் பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏறினாங்க. சரி நம்மளும் ஏறுவோம் சொல்லிட்டு தான் ஏறினேன் நான். ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே சொன்னோம். லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம க்ரூ எங்கே இருந்தாங்களோ அது லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அது வரைக்கும் வந்தோம், ஓகேங்களா. ஸோ அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கூட அவங்க கைடு இருந்தாங்க, குல்தானா பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேக் ஸ்கூல் தான் போக போகிறோம், ஓகேங்களா. எப்போயுமே வாழ்க்கையில் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். என்னால் முடியாது நினச்சேன், பட் நீ செஞ்சுட்டேன் நான், அதுதான் நமக்கு வேண்டிய விஷயம். ஸோ ஒரு டிட்டர்மினேஷனோட பண்ணால் என்றைக்குமே சக்சீட் ஆக முடியும். எவ்வளோ தூரம் மழை போகணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம இவங்க அட்டைன் பண்ணாங்களே அதே டிஸ்டன்ஸை நம்ம அட்டைன் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட பண்ணேன், நிச்சயமாக செஞ்சேன், ஓகேங்களா. அந்த ஜாக்கெட் கொடுத்த மகான் ஓமான்லேருந்து இருந்து வந்தார், அவரோட ஜாக்கெட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் மேலே கொஞ்சம் மேலே போக இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில் இங்கே வந்து வெயில் ரொம்ப புழக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்து இருக்க குளிர்லாம் இப்போ கிடையாது, இப்போ நல்லாவே வெயில் அடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதே ஸ்கூல் நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு அருமையான லொக்கேஷனை வந்துடாதீங்க. ஆக்சுவலாக இங்கே நான் இன்னும் ஆச்சரியப்படுறேன், இந்த வண்டி வந்து 4x4 கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4x4 வச்சா தான் வச்சுக்கோங்களேன். இது உள்ளே வர வெயில செம்ம பம்பியாக இருக்குது. நான் போகும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. அவ்வளோ பம்பியாக வந்து வனமாலாம் வந்தாங்க. கிர்கிஸ்தான் ஒரு மேட்ச். அடுத்த மேட்ச்சுக்கு என்ன பண்ணணும், லேக் ஸ்கூலுக்கு போக போகிறோம். அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அங்கே போய் சொல்கிறேன், ஓகேங்களா. ஓகே, லெட்ஸ் கோ.